ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். ஏஎல்பி நட்சத்திர புள்ளி ராகு நட்சத்திர புள்ளி செல்றவங்க, திருவாதிரை சதயம் சுவாதி நட்சத்திர புள்ளி போறவங்க கண்டிப்பா இங்க இருக்கிற தொழில் வியாபார அபிவிருத்தி, கடன் நிவர்த்தி, குழந்தைகளுடைய கல்வி, தேக ஆரோக்கியம், இப்படி சகல தோஷ நிவர்த்தி செஞ்சு தரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தப்பையும் பிரதோஷ காலங்கள்லயும் இந்த நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை அப்படிங்கிறது அங்க நடைபெறும். இந்த சிறப்பு அபிஷேக ஆராதனையில கலந்துக்கிட்டு நம்ம பெருமாளோட அருளை பெறலாம். நம்ம அவர்கிட்ட போய் எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வை பெருமாளே அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த க்ஷணமே நாளை என்பது நரசிம்மன் இடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்குள்ள வரும்போது எந்த கிரகங்களோட தாக்கங்களும் உங்களுக்கு இருக்காது. இந்த கோவில்ல அது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு தோஷமும் இந்த கோவிலுக்குள்ள வந்து சேவிச்சுட்டு போனா அந்த தாக்கம்ங்கிறது கண்டிப்பா இருக்காது. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். அடியேன் சுதாவிமலன், ஸ்ரீரங்கத்திலிருந்து உங்கள் ஏஎல்பி ஜோதிடர். தொழில் வியாபார அபிவிருத்தி, கடன் நிவர்த்தி, குழந்தைகளுடைய கல்வி, தேக ஆரோக்கியம், இப்படி சகல தோஷ நிவர்த்தி செஞ்சு தரக்கூடிய நரசிம்மரை பத்தி இப்ப நான் பேச வந்திருக்கேன். பொதுவா நரசிம்மர் அப்படின்னாலே உக்கிரமா இருக்கிறவரு, கோபமா இருக்கிறவருன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கா. எல்லாரும் கேட்ப ஆத்துல வச்சுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கறது உண்டு. ஆனா ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து அழகிய சிங்கராதான் நரசிம்மர் இருக்காரு. ஏன் அப்படின்னா கருணை, என்னதான் சிங்கர் வந்து நரசிம்மமா இருந்தாலும் இங்க இருக்க அழகிய சிங்கர் வந்து கருணை முகத்தோட பக்தர்களை வந்து வரவேற்கிறாரு. இங்க மொத்தம் ஸ்ரீரங்கத்துல 3 அழகிய சிங்கர் இருக்காங்க. மேட்டழகிய சிங்கர், காட்டழகிய சிங்கர், ஆற்றழகிய சிங்கர். மேட்டழகிய சிங்கர் வந்து கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யறதுக்காக மேட்டழகிய சிங்கர் சன்னதிக்கு பக்கத்துல கம்பர் வந்து ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்காரு. கம்பருக்கு முன்னாடி பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப வந்து விபீஷ்ணன் வந்து ராவணன் கிட்ட ஹிரண்ய வதை படலத்தை பத்தி சொல்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதுறாரு. அப்ப அங்க இருக்கிறவால இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேக்குறாங்க. விபீஷ்ணன் வந்து ராவணன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்திருந்த ராமர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அதுல சேர்க்கிறாங்க. அப்ப இத வந்து எல்லாரும் இது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கம்பர் கிட்ட கேட்கும் போது அந்த மேட்டழகிய சிங்கர் அங்க இருந்து, அதாவது எப்பயுமே சிங்கர் வந்து கை ஹஸ்தம் வந்து இப்படி இருக்கும். ஆனா அன்னைக்கு வந்து கை ஒரு கை இப்படியும் ஒரு கை அப்படியும் இருக்கும் இல்லையா, பெருமாளுக்கு ஹஸ்தம் வந்து அப்படி இருக்கும். ஆனா அன்னைக்கு கம்பர் அந்த விஷயத்த சொல்லும் போது அதை ஆமோதிக்கிற விதமா கையை தூக்கி அவர் ஆமோதிச்சதா, ஒரு கர்ஜனை கொடுத்ததா, அழகியா சிரிச்சதா அப்படிங்கிறது அங்க புராண கதைகள்ல இருக்கு. அதனாலயே அவர் மேட்டழகிய சிங்கர் அந்த இடத்துல வந்து ஹிரண்ய வதை படலத்தோட அங்க இருக்கிறதுனால ஹிரண்ய வதையோட அங்க அந்த உற்சவமூர்த்தி அங்க இருப்பாங்க. அந்த உற்சவமூர்த்தி ஒரு கை ஹிரண்யனை இது பண்ணாலும் அடுத்த இருக்க அந்த 8 கையில ஒரு கை மேல தூக்கி ஆமா அப்படின்னு ஆமோதிக்கிறதா அந்த இடத்துல ஒரு இது இருக்கு. இந்த விஷயம் வந்து அங்க கம்பர் சொன்ன உடனே இவர் சிரிக்கிறாரு. அழகா சிரிச்சு, என்னதான் அவர் வந்து பிரகலாதனுக்காக அந்த தூண்ல இருந்து வெளில வந்து மடியில இரண்யனை வச்சிருந்து உக்கிரமா இருந்தாலும் பிரகலாதனுக்காக அந்த இடத்துல கருணை வடிவமா அழகிய சிங்கராதான் இருக்காரு. அதே மாதிரி காட்டழகிய சிங்கர் அப்படிங்கும் போது பெருமாளை சேவிக்கிறதுக்காக இந்த பக்கம் வடதிரு காவேரி கொள்ளிடக்கரை சொல்லுவா, இங்க காவேரி, ரெண்டுத்துக்கும் நடுவுலதான் ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு. இந்த ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக பழைய காலத்துல முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து குடில் அமைச்சு அந்த காட்டு வழியாதான் போவாங்க. அப்ப போகும்போது அங்க வந்து காட்டு விலங்குகளோட தொல்லை அதிகமா இருந்ததா சொல்லப்படுது. முனிவர்கள் வந்து இந்த சக்தியை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா தவ சக்தி போயிடுத்துன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக தவம் பண்ணி கேக்குறாங்க. அப்ப அங்க வந்து சிங்கர் வந்து காட்டுக்கு நடுவுல சுயம்புவா உருவாகுறாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு கோவிலை உண்டு பண்றாங்க.
சிங்கர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த யானை தொல்லையோ காட்டு விலங்குகளோட தொல்லையோ அங்க இல்லாம இங்க இருக்கிற ரிஷி முனிவர்கள் எல்லாம் வந்து பெருமாளை நிம்மதியா சேவிச்சுட்டு வந்ததா சொல்லப்படுறாங்க. அதனால இங்க இருக்கிற சிங்கருக்கு காட்டழகிய சிங்கர் அப்படின்ற பேரு. இந்த பக்கம் காவேரி கரைக்கு அந்த பக்கம் போய் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருந்து வரவங்க அந்த சிங்கரை சேவிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக ஆற்றங்கரையோரம் அவர் இந்த கோவிலை ஒட்டி அந்த காவேரி நதி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது எப்படி ஜிலு ஜிலு ஜிலுன்னு அந்த நதி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நதியை ஒட்டிதான், அந்த காவேரி கரையை ஒட்டிதான் அந்த கோவில் இருக்கும். அதனால அவருக்கு ஆற்றழகிய சிங்கர்னு பேரு. 2 இடத்துலயுமே பெருமாள் நரசிம்மர் வந்துட்டு லக்ஷ்மியோட தான் இருப்பாரு. மேட்டழகிய சிங்கர்ல மட்டும்தான் ஹிரண்யனை வதை பண்ற மாதிரி ஒரு காட்சியில இருப்பாரு. இந்த சிங்கருக்கு வந்து எப்பவுமே நவகிரக தோஷங்கள் அப்படிங்கிறது அந்த சிங்கர் கோவில எடுபடாது. என்ன ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் மனசு சஞ்சலம் இருந்தாலும் அந்த கோவில்ல போய் நின்னு சேவிச்சுட்டு சிங்கரை மனசார நான் உன்னை நம்பிதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எப்பயுமே நரசிம்மருக்கு ஒரு விஷயம், நாளை என்பது நரசிம்மர் இடத்தில் கிடையாது. ஏன் அப்படின்னா பக்த பிரகலாதன் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இரண்யகசிபு வந்து பிரகலாதன் கிட்ட கேக்குறாரு, இந்த இடத்துல இந்த தூண்ல இருக்கானா, அவன் விஷ்ணு தூண்லயும் இருப்பான் துரும்புலயும் இருப்பான்னு சொல்லுவீங்களே, இந்த இடத்துல இருக்கானா அந்த இடத்துல இருக்கானான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது பிரகலாதன் அந்த பிஞ்சு விரலை எடுத்து இந்த தூண்ல இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிரகலாதனுக்காக அந்த குழந்தையோட மனசு நம்ம அந்த குழந்தையோட பக்தியை மெச்சுறதுக்காகவே ஆங்கு அவன்வே அப்பொழுதே என் சிங்கபிரான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து காட்சி தராரு, நரசிம்மரா காட்சி தராரு, ஹிரண்யனை பதம் செய்யறாரு. இந்த குழந்தை அவன் குழந்தைதான், அவன் சும்மா விளையாட்டு காமிக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அந்த குழந்தையா இருந்தாலும் அவன் என் பக்தன், அவன் என்னோட தீவிர பக்தன், நான் அவனுக்காக அந்த க்ஷணமே அங்க போய் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்திருக்காரு. அப்ப நாளை என்பது நரசிம்மன் இடத்துல கிடையாது. நீ இந்த க்ஷணம் போய் எனக்கு இதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிக்கும் போது கண்டிப்பா அந்த காரியங்கள் வந்து கைகூடுங்கிறது ஒரு அபரிவிதமான நம்பிக்கை இங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவா எல்லாத்துக்குமே. இந்த அழகிய சிங்கர், காட்டழகிய சிங்கர் ஆகட்டும், மேட்டழகிய சிங்கர் ஆகட்டும், ஆற்றழகிய சிங்கர் ஆகட்டும், யாருக்கா இருந்தாலும் அந்த 3 சிங்கரையும் போயிட்டு சேவிச்சுட்டு வரும்போது அவங்க மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும். ஏஎல்பி நட்சத்திர புள்ளி, ராகு நட்சத்திர புள்ளி செல்றவங்க, திருவாதிரை, சதயம், சுவாதி நட்சத்திர புள்ளி போறவங்க கண்டிப்பா இங்க இருக்கிற நரசிம்மரை வந்து சேவிக்கலாம். நான் சிங்கர் தான் நாங்க இங்க எல்லாருமே சொல்லுவோம், நீங்களும் அதே பேரை சொல்லி சொல்லுங்க. நரசிம்மர் கோவிலுக்கு போறோங்கிறத விட ஸ்ரீரங்கத்துல இருக்க சிங்கரை சேவிக்க போறோம், இந்த அழகிய சிங்க பெருமாளை சேவிக்க போறோம் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க வரலாம். ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தப்பையும் பிரதோஷ காலங்கள்லயும் இந்த நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை அப்படிங்கிறது அங்க நடைபெறும். இந்த சிறப்பு அபிஷேக ஆராதனையில கலந்துக்கிட்டு நம்ம பெருமாளோட அருளை பெறலாம். எப்ப பக்த பிரகலாதன் வந்து தான் தந்தையே கொல்ல வரான்னு தெரிஞ்சும் எனக்கு பெருமாள் தான் சரணாகதி, என்னோட விஷ்ணு தான் சரணாகதின்னு சொல்லி ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அவர் பாதத்தை சரணடைஞ்சாரோ அந்த பக்த பிரகலாதனுக்காக இறங்கி வந்த நரசிம்மர் நம்ம அவர்கிட்ட போய் எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வை பெருமாளே அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த க்ஷணமே நாளை என்பது நரசிம்மன் இடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அந்த க்ஷணமே அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பாரு. கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த அழகிய சிங்கரை சேவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த கோவிலுக்குள்ள வரும்போது எந்த கிரகங்களோட தாக்கங்களும் உங்களுக்கு இருக்காது. இந்த கோவில்ல அது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு தோஷமும் இந்த கோவிலுக்குள்ள வந்து சேவிச்சுட்டு போனா அந்த தாக்கம்ங்கிறது கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்து சேவிச்சு நரசிம்மரோட அருளை பெறணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பினை அளித்த எனது குரு பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.